நமஸ்தே பிராத்மிக்ல மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெசனோடது அனாஜ் அப்படின்னா கிரெயின் தானியம். எனி ஒன்ல எழுதலாம், தமிழ் ஒரு இங்கிலீஷில் எழுதலாம். ஆபுஷ் ஜுவல் ஆர் நகை, கரீதுனா டு பை வாங்குதல், பைதா கர்னா டு ப்ரொடியூஸ் பயிராக்குதல், தந்துருஸ்தி ஹெல்த் உடல் நலம், ஜரூரத் அப்படின்னா நெசசிட்டி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெசனோட இது நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷில் எது வேணால் எழுதலாம். தமிழில் எழுதுனா தமிழ்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷ்லேயே கண்டினியூ பண்ணுங்கள், மாற்றி மாற்றி எழுதாதீங்க, சரியா? செகண்ட் லெசனோட மீனிங் பாருங்கள். ஷரீர் பாடி உடல், ஹட்டி போன் எலும்பு, கம்ஜோர் வீக் பலவீனமான, மில்னா அப்படின்னா டு ஆப்டைன் கிடைத்தல், ஆப்பஸ்மே அப்படின்னா தங்களுக்குள்ள மியூச்சுவலி, சட்டான்னா ராக் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெசன் சுவிதா ஃபெசிலிட்டி வசதி, விதேஷ்னா ஃபாரின் கண்ட்ரி வெளிநாடு, சிப்புனா சிப்பி, லஹர்னா வேவ் அலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்ஸ் பாருங்கள். காவ் அப்படின்றது கிராமம், ஷஹர் அப்படின்னா நகரம், கரீதுனா அப்படின்னா வாங்குதல், பேஜ்னா விற்றல், தேனா அப்படின்னா கொடுப்பது, லேனானா எடுத்துக்கொள்வது, பனானா அப்படின்னா செய்வது, பிகட்னா அப்படின்னா கெடுதல், ஆனா அப்படின்னா வருதல், ஜானா அப்படின்னா போதல், சுஸ்த் அப்படின்னா சுறுசுறுப்பான, சுஸ்த் அப்படின்னா சோம்பேறியான, சரியா? அடுத்தது ஜாதா அப்படின்னா அதிகம், கம் அப்படின்னா குறைவு, டேண்டா அப்படின்னா வளைந்த, சீதா அப்படின்னா நேரான, கம்ஜோர் அப்படின்னா பலவீனமான, மஜ்பூத் அப்படின்னா வலுவான, சூரியோதய் அப்படின்றது சூரிய உதயம், சூரிய அஸ்த் அப்படின்னா சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தின் பகல், ராத் இரவு, சபேரா அப்படின்னா காலை, ஷாம்கோ அப்படின்னா ஈவினிங் மாலை, சுந்தர்னா அழகான, குரூப் அப்படின்னா அழுக்கான, விதேஷ் அப்படின்னா வெளிநாடு, ஸ்வதேஷ் அப்படின்னா தாய்நாடு.